வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா தனக்கு வரப்போற மனைவி சாமர்த்தியமாவும் புத்திசாலியாவும் இருக்கணும்னு நினைச்சு அத்தனை பெண்களுக்கும் பரீட்சை வச்சான். ஆனா அவருக்கு எந்த பெண்ணையும் பிடிக்கல. பெண்களுக்கு சாமர்த்தியமும் இல்ல புத்திசாலித்தனமும் இல்ல அப்படின்னு வெறுத்து போயிட்டாரு. அப்ப அந்த சமயமா பார்த்து அந்த ஊர்ல அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு குடிசை போட்டு குடி வந்தான். அந்த பொண்ணு மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு. அந்த நாட்டோட சேவக நேரா அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வரியா அப்படின்னு கேட்டான். ஒன்னு அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்ல, எனக்கு பணங்காசு எதுவும் வேண்டாம், ஆனா என் வீட்டுல ஒரு ஆட்டுக்கல் இருக்கு, அரிசியும் உளுந்து ஊற வச்சிருக்கேன், கொஞ்சம் ஆட்டி கொடுத்துரு அப்படின்னு முதல் அறைக்கு அமைச்சான். அப்போ அடுத்துதான் அந்த நாட்டோட தளபதி நேரம் இறங்கி வந்து இந்த பொண்ணு கிட்ட, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பல்ல இழிச்சுக்கிட்டே வந்தான். முன்னாடி பார்த்தா சேவகன் நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கான். ஓ நமக்கு இந்த நிலைமை தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கேட்டான். அப்ப அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு எதுவும் வேணாங்கயா, ஒரே ஒரு நிபந்தனை, எங்க வீட்டுல உலக்கையும் உரலும் இருக்கு, அந்த உரலும் உலக்கையும் வச்சு ஒரு மூட்டை நெல்லை நீங்க எனக்கு குத்தி கொடுத்துருங்க, 2வது அறைக்கு போங்கன்னு அனுப்பி விட்டான். அந்த பொண்ணுக்காக அதையும் செய்ய துணிஞ்சிட்டாரு தளபதி. அடுத்ததான் அந்த நாட்டோட மந்திரி வந்தாரு. மந்திரி வந்து அந்த பொண்ணு கிட்ட, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. ஒன்னு அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு காசு பணம் எதுவும் வேண்டாம் ஐயா, 3வதா ஒரு அறை இருக்கு, அங்க அம்மியும் குடவையும் வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சு கொடுத்துருங்க அப்படின்னா. உன்ன மந்திரி இந்த பொண்ணுக்காக என்ன வேணாம் செய்யலான்னு அம்மி அரைக்க போயிட்டான். 4வதா அந்த நாட்டோட ராஜாவே இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்து பார்த்தா 3 பேர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட ஒரு பை நிறைய நவரத்தனமும் மணிகளும் முத்தும் கொடுத்து, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, நான் இதெல்லாம் உனக்கு தரேன், நீ ஒரு நாள் என் கூட இருக்கியா அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு முத்தும் வேண்டாம் நவரத்தனமும் வேண்டாம் ராஜா, ஆனா ஒன்னே ஒண்ணு, எங்க வீட்டுல 4வது ஒரு அறை இருக்கு, அந்த அறையில அடுப்பு வச்சிருக்கேன், வெண்ணெய் பானை வச்சிருக்கேன், கொஞ்சம் தீய நல்லா தள்ளி விடுங்க, அந்த வேலையை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா 3 பேரையும் பார்த்தாரு. ராஜா வந்துட்டாரேன்னு 3 பேரும் மரியாதை கொடுக்கணுமே பேருக்காக எழுந்து நின்று ராஜாவோட நிலைமைய நினைச்சு சிரிச்சாங்க. உடனே ராஜாவுக்கு வெக்கமா போச்சு. ஐயையோ இந்த சின்ன விஷயத்துல நம்ம தரம் குறைஞ்சிட்டோமேன்னு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாரு ராஜா. அப்பதான் அந்த பொண்ணு சொன்னா, ராஜா பெண்களுக்கு இந்த சாமர்த்தியம் போதுமா, இல்ல என்னோட புத்திசாலித்தனத்தையும் சாமர்த்தியத்தையும் இன்னும் நிரூபிச்சு காட்டணுமா அப்படின்னு கேட்டா. அப்பதான் ராஜாவுக்கு ஞானமே வந்ததா. தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம். எப்பவுமே பெண்களுடைய புத்திசாலித்தனத்தையும் சாமர்த்தியத்தையும் சோதிச்சு பார்த்தா இதுதான் நிலைமை. அதனால ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, நல்லது ஆவதும் பெண்ணாலே, தீயது அழிவதும் பெண்ணாலே. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.